வீடியோவில் மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். இது 80 பாயிண்ட் ஜாக்கெட் பிட் இப்போ இருக்குது. இதில் எல்லா ஜாக்கெட் பிட்லேயுமே 2 சைட்லேயும் கரபாகம் இருக்கும், 2 சைடில் வெட்டு பாகம் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 கரபாகத்தையும் 2 கை பக்கம் வரா மாதிரி வச்சுக்கணும். மார்பு சுற்றளவு எடுக்கிறதுக்கு இப்படி 2 இப்படி மடித்து போட்டுக்குங்க. 2 தான் மடித்து போடணுமா அப்படின்றதும் கிடையாது, ஒத்த பீஸில் வச்சும் செய்யலாம். 2 மடித்து போட்டோம்னா கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இதிலேருந்து சின்னதாக இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். நீட்டாக இருந்தது அப்படின்னும் போது இதுலேருந்து ஃபுல்லும் கட் பண்ணணும். அதுக்காக தான் 2 நான் அப்படி மடிச்சுக்குங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அப்படி மடித்து வச்சுட்டு 2 கை பக்கமும் கரபாகம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். வெட்டு பாகம் இப்படி நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் மார்பு சுற்றளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பேக் சைடில் இந்த ஹாம்கோல் சைட்லையும் அதே மாதிரி இந்த ஹாம்கோல் சைட்லையும் 2 சைடையும் இப்படி கையில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் விட்டும் செய்யக்கூடாது. திட்டமான அளவுக்கு இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த கரபாகத்திலேருந்து இந்த பக்கத்தில் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குதுன்ற இடத்துல விட 1 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு அதோட கட் பண்ணிடக்கூடாது. ஒரு தடவை ஃப்ரண்ட்லேயும் நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல இதோட முடியுது, 1 இன்ச் ப்ளஸ் பண்ணோம்னாக்கா இங்கே வரும். அப்போ நம்ம பேக் சைடு வச்சது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஏன் அதிகமாக வருது அப்படின்னா இந்த இடத்துல கழுத்து இறக்கமாக வரும். இந்த 2 ஹாம்கோலுக்கும் இங்கே இருக்குது ஹாம்கோலு. அப்போ கீழே இப்படி இறங்கி வரும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த துணி கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த இடத்த சும்மா நம்ம இதையும் வச்சு பார்க்கணும். ஒரு சில ஜாக்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, பேக் சைடில் கொஞ்சோண்டு கம்மி பண்ணிவிடுவாங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா பேக் சைடில் இந்த இடத்துல சுருக்கம் வருது. ஒருத்தவங்க ஒரு கட்டிங் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது 4 மடித்து போட்டு 4த்தையுமே கரெக்டாக கட் பண்ணி தான் நான் செய்வேன். என்னுடைய கட்டிங்கில் அந்த மெத்தடில் தான் வரும். இதில் ஒரு சிலருக்கு அதில் ஏன்னாக்கா நம்மக்கிட்ட வரும்போது அளவு ஜாக்கெட்டு மாறி மாறி வரும், வேறு இடத்துல தைச்சது இருக்கும். அதனால் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம துணியை கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் எடுக்க சொன்னாங்க அப்படின்றதுனால ஃப்ரண்ட் அளவு மட்டும் வச்சு நீங்கள் வெட்டிடக்கூடாது. இப்படி வச்சு இப்படி வெட்டிடக்கூடாது. வெட்டிட்டீங்கன்னாக்கா ஒரு சிலதில் என்ன ஆகும், பேக் சைடில் கம்மியாக வெட்டியிருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரண்ட் அளவை மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ பாடி சுற்றளவு உங்களுக்கு பெருசாக போயிடும். அதனால் இது எல்லா அளவுமே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு நான் கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம இப்படி வைக்கிறோம்ல, இப்போ இங்கே முடியுது. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு 1.25 இன்ச்சு கிட்டத்தட்ட இதில் வரும். இப்போ இதிலேருந்து இந்த கரபாகம் வரைக்கும் தான் நான் அளக்குறேன். இதிலேருந்து 2 இன்ச்சுக்குள்ளே தான் வருது. 1.25 2 இன்ச்சுக்குள்ளே தான் வருது. ஏன்னாக்கா இப்போ இது லைனிங் துணி. இதில் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருந்ததுன்னா அதோட நம்ம கட் பண்ணும்போது மடித்து போடும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கிராஸ் வரும். அப்போ நம்ம அந்த 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான 1.5 இன்ச்சு அளவுக்கு நமக்கு மார்பு சுற்றளவு கரெக்டாக கிடச்சிடும். இந்த கரபாகத்தில் படாமல் பக்கத்தில் அப்படியே கட் பண்ணிட்டு வரணும். அந்த பீஸு கைப்பு கட் பண்ணுறதுக்காக நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது இப்போ இதை வெட்டினதை எடுத்து இப்படி மடித்து போட்டுக்கணும். கரபாகம் உயரத்தில் வரா மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். துணி இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். ஒன்று முன்ன பின்ன இப்படி நவுந்தெலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கிற மாதிரி வைங்க. ஒரு சில துணியில் கொஞ்சம் அந்த கஞ்சி மடப்பு இருந்தது, இல்லை நம்ம வாஷ் பண்ணும்போது சரியாக காய வைக்கலை அப்படின்னாக்கா கரெக்டாக வராது, உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்துட்டு தான் வரும். அப்போ என்ன பண்ணுங்க, அதுக்காக தான் நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினது. இப்போ இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி மடித்து போடணும். 4 மடிப்பு இப்போ நமக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே இதில் 2 மடிப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ இது 2 மடிப்பு, மொத்தத்தில் 4 மடிப்பு நமக்கு வந்துடுச்சு. இதை எடுத்து இப்படி போடணும். போட்டுட்டு இப்படி பார்க்கும்போது இதில் உங்களுக்கு இந்த இடம்லாம் பாருங்கள். இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம எவ்வளோ கரெக்டாக வச்சு நம்ம வெட்டினாலும் இப்படி நவுந்து தான் வரும். அதனால் அந்த இடத்துல நம்ம லைட்டாக அப்படி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான மார்பு சுற்றளவு வந்துடும்.
இப்போ இந்த இடத்துல இதோட முடியுது. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிடுவேன். நமக்கு தேவையான 1.5 இன்ச் அளவுக்கு, எப்பயுமே 1.5 இன்ச் அளவுக்கு விட்டே வெட்டலாம். எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்பயுமே துணி உள்ளார விட்டு தான் நம்ம தைக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல மார்பு சுற்றளவில் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப லூஸ் கொடுக்குது, இந்த இடத்துல இப்படி பிடிக்கிற அளவுக்கு லூஸ் கொடுக்குது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து இப்படி வைக்கிறீங்கல்ல, இப்படி வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வருதோ, இந்த இடத்துலேருந்து ஒரு 9 இன்ச்சு இருக்குது அப்படின்னா மார்பு சுற்றளவு, நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 9 இன்ச் இருக்குதுன்னா இந்த இடத்துல 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணி எப்பயுமே அந்த 1.5 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணி தான் நீங்கள் செய்யணும். ப்ளஸ் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு தைக்க கற்றுக்கிறேன் அப்படின்றவங்க மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அந்த அளவை வச்சு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி செஞ்சிங்கனாக்கா எந்த மிஸ்டேக்குமே வராது. நம்ம எதுவாக இருந்தாலுமே கரெக்ட் பண்ணி நம்ம வெட்டி தைச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் மார்பு சுற்றளவு வச்சு பாருங்கள். அடுத்தது முன் துண்டு உயரம் வைக்கிறது எப்படி, பின் துண்டு உயரம் வைக்கிறது எப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன், பார்த்து கற்றுக்குங்க. இந்த வீடியோவில் மார்பு சுற்றளவு எடுக்கிறது எப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்ப்பா. அடுத்தது இந்த மாதிரி பக்க கழுத்து எடுக்கிறது எப்படி, முன்கழுத்து முன் துண்டு உயரம் எடுக்கிறது எப்படி, ஆம்பல் அளவு எடுக்கிறது எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஃபுல்லும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கனாக்கா எல்லாமே கற்றுக்கலாம்.